Hi friends, I am Dinesh. நான் இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருந்து ஐடி ஃபீல்டுக்கு மூவ் ஆகியிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் அண்ட் Kaashiv InfoTechங்க. ரொம்ப சந்தோஷமாக நம்ம தினேஷை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேங்க. டிப்ளமா ட்ரிபிள் இ வேலைக்கு போக முடியுமாங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமாங்க? நம்ம தம்பி வந்து நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகிருக்காருங்க. ஸோ ஏதோ ஒரு வேலை, ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை ஊர்லேயே வந்து குறிஞ்சிப்பாடி அப்படின்ட்டு வந்து எந்த ஒரு கடலூர் பக்கமே வந்து அப்படியே வாழ்ந்துருக்கலாங்க. அதை விட்டுட்டு வந்து இல்லைங்க நான் வேலைக்கு போகணும், கண்டிப்பாக வந்து என் லைஃப்பை மாற்றணுங்க, மென்மேலும் வளரணும் அப்படின்ட்டு சில பேர் மட்டும் தான் நினைப்பாங்க. அதில் நம்ம தினேஷ் கண்டிப்பாக ஒருத்தருங்க. ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாருங்க. இங்கிலீஷ் வராதுங்க, தமிழ் மட்டும் தான் பேச தெரியும். ஒரு கிராமத்துலேருந்து வந்த பையங்க, டிப்ளமா வேலை கிடைக்குமான்னு குழம்பிக்கிட்டே இருந்தாருங்க. விட புலம்பிகிட்டே இருந்தாருன்னு தான் நான் சொல்லுங்க. ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம லைஃப் மாறுன்ட்டு துடிக்க ஆரம்பித்தாருங்க. அவ்வளோ சின்சியர், அவ்வளோ டெடிகேஷனுங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒரு 4 பேர் முன்னாடி பேசுகிறதுக்கே பயப்படுற ஒருத்தன் ஒரு நாள் போயிட்டு இன்டர்வியூவில் அடித்து துவம்சம் பண்ணி மற்றவனை விட இவன் தான் பிளேஸ் ஆகும்னு நினச்சேன், அவனை தாண்டி இவன் பிளேஸ் ஆகிட்டு வந்துட்டாங்க. அந்த அளவு டெடிகேஷன் சின்சியாரிட்டியாக வாழ்ந்தவன் தான் நம்மளுடைய தினேஷுங்க. 2019 பாஸ் அவுட்டுங்க. ஸோ இன்றைக்கி அவன் ஜெயிச்சு நெட்வொர்க் இன்ஜினியராக மாறியாச்சுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தினேஷ் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, நிகழ்காலத்தில் உன்னுடைய கடமையை செய்துவிடு, உன் எதிர்காலத்திற்கு அது மிகப்பெரிய வெற்றியாக அமையும்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்தை நான் ஏதோ பண்ண போகிறதை விட இன்றைக்கி இந்த வேலையை ஒழுங்காக பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சர் எப்போவுமே சூப்பராக தானே இருக்கும். கண்டிப்பாக நான் வாழ்த்துறேன், நானும் இந்த கம்பெனி உன்னை வாழ்த்துறேன் தம்பி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய தினேஷுங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப 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 அந்த ஒரு ஸ்ட்ரகிளிங்கான ஒரு சுச்சுவேஷனில் இருந்து நிறைய வந்து லைக் அந்த கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணி இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஜெயிச்சு நிற்கிறாருங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, டிப்ளமா படித்தவங்களாம் வேலைக்கு போக முடியுமா? அதுவும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டிகிரி முடித்தார், வேலைக்கு போக முடியுமான்னு எல்லாருமே ஒரு கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து லைக் இவர் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கை பண்ணிவிட்டு அப்படியே அந்த வாழ்க்கையை போட்டிகிட்ருக்கலாங்க. கிடையாதுங்க. அவருக்குன்னு ஒரு விஷன், அவருக்குன்னு ஒரு ட்ரீமு, அதை நோக்கி ஓட ஆரம்பித்தாருங்க. ஸோ என்னை வந்து மீட் பண்ணும்போது நிறைய குழப்பத்தில் தான் இருந்தாருங்க. எனக்கு வேலை கிடைக்குமா, நான் லைஃப்பில் ஜெயிப்பேனான்ட்டு நிறைய குழப்பத்தில் தான் இருந்தாருங்க. ஆனால் இன்றைக்கி அவர் ஜெயிச்சு காமிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு துடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எடுத்துக்காடு தான் நம்மளுடைய தினேஷுங்க. வாழ்த்துக்கள் தம்பி. என்னுடைய பேர் தினேஷ். நான் கடலூர்லேருந்து வரேன். நான் டிப்ளமோ ட்ரிபிள் இ முடிச்சிருக்கேன். 2019 பாஸ் அவுட்டு. அதுக்கப்புறம் நான் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் ஐடி ஃபீல்டு மேலே ரொம்ப நாள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் எப்படி அந்த ஐடி ஃபீல்டுக்குள்ளே நுழையிறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், ஐடி ஃபீல்டை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து Kaashiv InfoTech வீடியோவை பார்த்துருந்தேன். சாரோட வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் சாரை வந்து நேராக போயிட்டு மீட் பண்ணேன். அவர் வந்து நிறைய கைடன்ஸ்லாம் கொடுத்தாரு, எப்படி படிக்கணும், எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எல்லா கைடன்ஸும் கொடுத்தாரு. அதுபடி நான் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் வந்து நெட்வொர்க் இன்ஜினியராக ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஓகேவா? பயங்கர ஏழைங்க. ஏழ்மைனா அதுக்கு ஒரு அர்த்தம், ஒரு வார்த்தை கிடையாதுங்க. அவ்வளோ ஏழ்மைங்க. ஓகேவா? படிக்கவே முடியாத மாதிரி ஒரு நிலைமைங்க. வீட்டில் அவ்வளோ கடினமான சூழ்நிலைங்க. அவன் ஒரு நாள் என்கிட்ட வந்து பேசினான்.
சரிங்களா சார், ரொம்ப ரொம்ப நான் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணது தெரியல, நான் ஊர் பக்கம் போகிறேன் சார். நான் வந்துட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னேன், 1 மாதம் அமைதியாக இரு, படி சார். எனக்கு படிப்பு வரமாட்டேது சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், கோடிங் வரமாட்டேது சார் அப்படின்னா அவனை தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 4-5 நாள் புழிஞ்சு எடுத்துட்டோம். சொல்லாமல் புழிஞ்சு எடுத்துட்டோம். ஓகேவா? கடவுளோட ஆசீர்வாதங்க. He got place. So please give me a Dinesh. நல்லா கேட்டலாம். Yes. So place ஆன ஸ்டூடண்ட்ஸ் நான் ஏன் கூட்டிட்டு வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கம்பெனி மேல கான்ஃபிடன்ட் கிடையவே ஆன் பண்ணிக்கோ, அவ்வளோதான். கம்பெனி நீ வந்து நான் வேலை வாங்கி தருவேன், எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க நானும் போகிறேன், கிடையவே. ஒருத்தர் வேலைக்கு போயிட்டான், அவனை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நாமளும் போக முடியுது. கம்பெனி நம்பாதுன்னு நானே சொல்லிடுறேன். இவன் போயிட்டான், இவனை மாதிரி நீ போவன்னு நம்பு. புரியுதுங்களா? இவனை மாதிரி நானும் படிச்சு போயிடும்டா அப்படின்னு நம்புங்க. நான் இவ்வளவுதான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகேவா? இப்போ தினேஷ் நான் கொடுக்குறேன். முதல்ல தினேஷ் வந்து ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்டா வந்து ஸ்ப்ரெட் பண்றதுங்க. வேலை யார் உங்களுக்கு வாங்கி கொடுத்தான்னு முதல்ல சொல்லுங்க, எப்படி இந்த வேலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் நம்ம பேசலாம். ஓகேவா சார்? வேலைன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சத்தமாக பேசலாம். வேலைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். பாதி வந்து சார் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு, மீதி 50% நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து 100 ஆகும். 100 ஆகும். நீ இவ்வளோ பக்கத்தில் பேசினா மட்டும் தான் கேட்கும் அந்த கடைசியில் இருக்கிற பசங்க. அதுதான் வந்து நான் சொல்கிறேன். சார் வந்து 50% ஹெல்ப் பண்ணுறாரு நம்மளுக்கு. கம்பெனி அனுப்பி விடுறதுலேருந்து எப்படி இப்போ படிக்கணுன்றதுலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவாரு. நீங்கள் ஒரு 50% ஹார்ட் ஒர்க் போட்டாலே போதும். டெய்லியும் போயிட்டு ஒரு 5 கொஸ்டின், ஒரு மினிமம் 5 படித்தாலே உங்களுக்கு வந்து பாரம் கொஞ்சமாவது குறையும். அதுதான் உண்மை. அதனால் வந்து இப்போலேருந்து ட்ரை பண்ணுங்க, படிங்க. முக்கியமாக வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, அதை வந்து ட்ரை பண்ணி இது பண்ணிங்க. அதாவது ஆப்பு, அந்த யூடியூப்பு அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிங்க. அதுதான் நானும் பண்ணேன், ப்ளேஸ் ஆகிட்டேன். இப்போ அந்த மாதிரி பண்ணேன், ப்ளேஸ் ஆகிட்டேன். சரி தினேஷ், ஆக்சுவலாக வந்து உண்மையாகவே வந்து பசங்களுக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, காஷி இன்ஃபோடெக் வந்து வேலை வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். சரிங்களா? ஓகேவா? இப்போ நான் திரும்ப சொல்கிறேங்க, எல்லாருக்கும் வேலை வாங்கி தரல நாங்கள், நான் இப்பயும் சொல்லிடுறேன். ஆனால் என்கிட்ட படித்தவங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. நீங்கள் வந்து வந்த எல்லாருக்கும் நான் இதுதான் சொல்லியிருப்பேன், என்கிட்ட படித்தவங்க எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். நான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குன்னா இல்லையா சார்? அது சார் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார். நம்ம படித்தா தான் அவரும் ஹெல்ப் பண்ணுவார். அவரை நம்ப வச்சிங்கன்னா போதும், அவர் உங்களை எப்படியா இருந்தாலும் அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இந்த கம்பெனிக்கு நான் உதவனா இல்லையா சார்? இப்போ நீ போன கம்பெனிக்கு நான் ரெஃபர் பண்ணி உதவனா இல்லையா? அது சொல்லு. சார் இன்டர்வியூ தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொன்னார், நீ இங்கிலீஷ்லேயே பேசு, தமிழில் பேசாத, முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்லேயே ட்ரை பண்ணாரு. நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு இப்போ ட்ரை பண்ணேன். அவங்க சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, நீ வந்து இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீ என்ன அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, சார் இதுமாதிரி நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன், அது மூலிமா நான் டெய்லியுமா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு கொஞ்சம் என்னால் ஈஸியாக கற்றுக்க முடியும் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து அவர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தார். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி சொன்னேன். அவருக்கு என் மேலே நம்பிக்கை வந்துச்சு, அவன் கற்றுப்பான்ட்டு. அப்படியே பேசுகிறேன். என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டாங்க? ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம படித்தது தான். நீங்கள் வந்து சார் சொன்ன நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிங்க. அப்புறம் வந்து நீங்களே கொஞ்சம் தமிழில் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சார் நோட்ஸ் எடுத்து படிங்க. ஏன்னா டக்குன்னு எடுத்து படிச்சுன்னா இந்த புரியாது. ஏன்னா தமிழ்லேருந்து இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு டக்குன்னு புரியாது. அந்த வேர்ட்ஸ்லாம், சில நியூ வேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ தான் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத வேர்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு தமிழில் புரிஞ்சுக்கிங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் இது பண்ணிக்கங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எப்படி பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லா விதத்துலையும் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு படித்து மனப்பாடம் பண்ணி சொல்லி பார்த்தேன், அதுக்கப்புறம் எழுதி பார்த்தேன், அதுக்கப்புறம் அதை டைப் பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். லாஸ்ட்டில் எப்படியோ வந்துருச்சு சார். சரி, ஓகே. அங்கே என்னோட ஸ்பெஷல் ட்ரைனிங் அங்கே எப்படி இருந்துச்சு? அங்கே வந்து வெறித்தனமாக இருந்துச்சு சார். அங்கே போயிட்டு அப்படியே ஒரு மணி நேரம் படிக்கணும், அடுத்தது இன்டர்வியூ, 1 மணி நேரம் படிக்கணும், அடுத்தது இன்டர்வியூ. அப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் மிஸ் பண்ணும்பொழுது அதை நீங்கள் வந்து அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ வந்து அதை நீங்கள் ட்ரை பண்ணாலே பொழுதும். எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். ட்ரை பண்ணாலே உங்களுக்கு தானே வந்துடும். முயற்சி பண்ணுங்கள், அவ்வளோதான்.
ஸோ இப்போ வந்து லைக் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருப்ப தானே தம்பி, அதை பற்றி ஒரு சின்ன கைடன்ஸுங்க. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் அதை பற்றி. கம்பெனியில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணால் மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். என்ன தான் நீங்கள் தியரிட்டிக்கலாக படித்தாலுமே ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் எந்த குழம்பும் வேண்டாம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக சார்கிட்ட சொல்லுங்கள், அவர் உங்கள் மைண்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவார். ப்ராஜெக்ட்லேருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சார் சொல்கிற ப்ராஜெக்ட் வந்து அவர் சொன்னதை மட்டும் ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் அதுக்குள்ளேயே அடங்கிடும். மற்றபடி வந்து லைக் உன்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இந்த ஜாப் முன்னாடி என்கிட்ட ஒரு முறை வந்து ஃபீல் பண்ணது அதெல்லாம் சொல்லு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சுத்தமாக இங்கிலீஷே வராது. அப்போ வந்து சார்கிட்ட போயிட்டு எனக்கு அவ்வளோதான், நம்ம செலக்ட் ஆக மாட்டோம் போல், நம்ம வேறு வீட்டில் வேறு எல்லாமே சொல்லி காசு வாங்கிட்டு வந்து லாஸ்ட்டில் செலக்ட் ஆகாமல் போயிட்டுனா திருப்பி வீட்டுக்கு போனாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு மனசு கஷ்டம் இருக்கும். ஆனால் சார்கிட்டே போய் நான் டேரெக்டாக பேசிட்டேன், சார் எனக்கு இங்கிலீஷ் வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி படிக்கிறதுன்னு தெரியல சார் அப்படின்னே. அவர் வந்து சிம்பிளாக சொல்லிட்டாரு, உன்னால் முடியும் தம்பி, நீ வந்து ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் என்ன வேணால் பார்த்துக்கலாம். நான் ட்ரை பண்ணேன், கிடச்சிருச்சு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ பீப்புள் நான் திரும்ப சொல்கிறேங்க, அந்த டெடிகேஷன் சின்சியாரிட்டி தாங்க, தன்னம்பிக்கை தாங்க. எனக்கு வராதுன்னா வராதுங்க, புரியுதுங்களா? எப்போ தெரியுமா வரும்? நீ உண்மையாக நம்பும் போது வரும். இவன் என்னை நம்ப ஆரம்பிக்கும் போது இவனை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன், வேறு வழியே இல்லாமல் அவனை படிக்க வச்சேன். இவர் விடவே மாட்டாரா அப்படின்ட்டு அவனை அந்த பொசிஷனை கொண்டு போய் அவனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்தேன். இதுதான் உண்மை. ஆக்சுவலாக இந்த மைக்கில் பேசுறது கூட எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான். நான் இது வரைக்கும் இத்தனை பேர் முன்னாடி பேசுறது கூட கிடையாது. அந்த கான்ஃபிடென்ட்லாம் சாரால் தான் கிடைச்சது. அவர் உங்களை ட்ரெயின் பண்ணுவார், நீங்கள் இப்போ கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்கு நான் இது வரைக்கும் இப்போ பேசுகிற இந்த வேர்ட்ஸ் கூட எனக்கு தெரியல, நான் தனியாக கூட பேசுறது கிடையாது. இவ்வளோ எல்லாரும் முன்னாடி பேசுகிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமே. அதனால் வந்து ட்ரை பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு தானாக வரும், அவ்வளோதான் சார். அந்த கான்ஃபிடென்ட் எப்போ வரும்னா நீ நம்பினா மட்டும்தான் வரும் நம்பிடலாம், ஓகேவா? நான் சொல்கிறேன், நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இப்போது இந்த தம்பி இருக்கான்னு வச்சுங்களேன், இந்த தம்பியை வந்து கண்டிப்பாக யாராவது குழப்பி விட்டுருந்தா இவன் இன்னைக்கு பிளேஸ் ஆகிருக்க மாட்டான். ஏன்னா இவன் குழப்பத்தில் என்ன தெரியுமா இருப்பான், இவன் குழம்பி இருக்கான். நீ ஒரு வேலை தம்பி, நீ என்கிட்ட பேசின இல்லையா, எனக்கு வந்து இங்கிலீஷ் வராது, வேலை கிடைக்காதுன்னு. அப்போ வந்து உன்னை யாரோ குழப்பி இருந்தா, உண்மையா ஆமாடா வேலை கிடைக்காதடா அப்படின்னு சொல்லியிருந்தா நீ என்ன ஆயிருப்ப? கண்டிப்பாக வீட்டுக்கு போயிருப்பேன் சார், பஸ்ஸு பிடிச்சி. கண்டிப்பாக பஸ்ஸை பிடிச்சி போயிருப்பேன். யார் குழப்பினாலும் நான் சாரோட யூடியூப் வீடியோ பார்த்து தான் வந்தேன். ஆனால் நான் சார்கிட்ட தான் பேசணும், அதுதான் நியாயம். ஏன்னா அவர் தான் வந்து அவரை நம்பி வந்தால் அப்போ அவர்கிட்ட தானே கேட்கணும். எதுவாக இருந்தாலும் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். மற்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யார்கிட்டையுமே நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே கேட்காதீங்க. எதுவாக இருந்தாலும் சார்கிட்ட வந்து பேசுங்க, அவர் உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே சொல்லி கொடுத்துருவாரு. தேங்க்யூ தம்பி. ப்ளீஸ் கேட்குங்க.